தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு காஞ்சிபுரம் பூமாலை வணிக வளாகத்தில் நடத்திய முப்பெரும் விழாவில் சிவயோகி மருத்துவர் மா. ராஜ்குமார் எழுதிய அகத்தியர் நூலை காஞ்சிபுரம் தொல்லியல் அருங்காட்சியக காப்பாட்சியர் முனைவர் உமாசங்கர் தலைமையில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தமிழ்த்திறன் ஆய்வு நடுவம் முதன்மை இயக்குனர் சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி. முத்துமாலை, பத்திரிகை.com நிகழ்ச்சி தலைமை இயக்குனர் மூத்த ஊடகவியலாளர் சாமி ஜெயராமன் ஆகியோர் நூலை பெற்றுக்கொண்டனர். தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் நூலாசிரியர் சிவயோகி மருத்துவர் மா. ராஜ்குமார் ஏற்புரை ஆற்றினார். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் முனைவர் ஆ. இளவரசி தொகுத்து வழங்கிய நிகழ்வில் விடுதலை நாளிதழ் துணை ஆசிரியர் சொல்லாய்வு செம்மல் வைமு கும்பலிங்கம் அவர்களை பாராட்டி விருது வழங்கப்பட்டது. எழுத்தாணி அரிராசு வரவேற்புரையாற்ற கூட்டமைப்பு நிர்வாகிகள் BDP சுரேஷ், தமிழ்வெங்கை பெரியசாமி, ஈரா ஜனார்த்தனா, குன்றை குப்புசாமி, கவிஞர் கோ. செல்வராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்ச்செம்மல், கூரம் துரை, கவிச்சுடர் சிந்தை வாசன், வழக்கறிஞர் தமிழரசு, செஞ்சி சீதா உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும். தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய சொல்லாய்வு செம்மல் வைமு கும்பலிங்கம் அவர்களுக்கு பாராட்டு விழாவும், மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் எழுதிய அகத்தியர் நூல் வெளியீட்டு விழாவும், கவிஞர்களுக்கு விருது சான்றிதழ் வழங்குகின்ற விழாவும் என முப்பெரும் விழாவாக எளிமையோடும் எழுச்சியோடும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயா வைமு கும்பலிங்கம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டை, அவருடைய பணிகளுக்கு ஒரு முத்தாய்ப்பான சிறப்பை நம்முடைய தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பின் தலைவர் அருமை சகோதரர் சிவயோகி மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் இங்கே செய்து தன்னுடைய கடமையை சிறப்பான முறையில் நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் அருமை சகோதரர் முனைவர் சு. உமாசங்கர் அவர்கள் தலைமையேற்று இந்த விழாவை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அருமை நண்பர் PTP சுரேஷ் அவர்களும், தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பினுடைய செயலாளர் அருமை சகோதரர் தமிழ்வேங்கை நா. பெரியசாமி என்கின்ற புதூர் சாமி அவர்களும், அருமை சகோதரர் மருத்துவர் சிவயோகி ராஜ்குமார் அவர்களின் தோன்றா துணையாக நின்று அவருடைய அடியொற்றி பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஜனார்த்தனா அவர்களும், எழுத்தாளர் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கின்ற அருமை சகோதரர் குன்றை குப்புசாமி அவர்களும், சிறந்த தமிழ்
பற்றாளராக இருந்து இன்றைக்கு ஆய்வாளராக மாறி காஞ்சிபுரத்தின் பெருமைகளை சிறப்பிக்கின்ற வகையில் கவிதைகளை மட்டுமல்ல ஆய்வுகளையும் செய்து வருகின்ற அருமை சகோதரர் கவிஞர் கோ செல்வராஜ் அவர்களும் அருமை சகோதரர் வாலாஜா சுப்பிரமணி அவர்களும் புலவர் ப ராமராஜ் அவர்களும் இவர்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அமைத்து சிறப்பாக நடத்தி வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அருமை சகோதரர் எழுத்தாணி சேவூர் அரிராஸ் அவர்களும் தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பை மறைந்த பெரும்புலவர் துரையரசு தொண்டைமான் அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அதை உருவாக்கி தொடர்ந்து வழிநடத்துகின்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் அருமை சகோதரர் எழுத்தாணி அரிராஸ் அவர்கள். இன்றைக்கு அவர் தன்னுடைய பணியே தமிழ் பணி என்ற உணர்வோடு பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பவர். எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாகவும் எழிலாகவும் நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற ஒரு திண்மையோடு அதை செய்து கொண்டிருப்பவர் எழுத்தாணி அரிராஸ் அவர்கள். இல்லை என்றால் பல்வேறு நிகழ்ச்சிகள், ஏன் இந்த நிகழ்ச்சி கூட நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் எழுத்தாணி அரிராஸ் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியில் அகத்தியர் நூலை பெற்று மகிழ்வதற்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் தமிழ்த்திறன் ஆய்வு நடுவத்தின் முதன்மை இயக்குனரும் சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் பேராசிரியருமான அருமை சகோதரி பேராசிரியர் சி முத்துமாலை அவர்களே, மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகை.com நிகழ்ச்சி தலைமை இயக்குனர் அருமை நண்பர் சாமி ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான தொகுப்புரையை வழங்கி தனக்கென்று தனித்துவத்தோடு சொற்களை வெளிப்படுத்துவதிலும் அதை நிலைப்படுத்துவதிலும் ஒரு கம்பீரத்தையும் எழிலையும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் முனைவர் இளவரசி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் விருதை தமிழக அரசால் பெற்ற அருமை சகோதரர் கவிஞர் கூரம் துரை அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரி செஞ்சி சீதா அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற பக்தவச்சலும் சண்முகாச்சாரி சிவா ஆன்மீக அன்பரசு கலைச்செல்வி உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இது முப்பெரும் விழாவாக இருந்தாலும் 2 பெரும் நிகழ்ச்சிகள் இங்கே நடந்திருக்கின்றன. ஒன்று, மரியாதைக்குரிய ஐயா வைமு கும்புலிங்கம் அவர்களுக்கு பாராட்டுகின்ற ஒரு பண்பான விழா. அவரை பாராட்டுவதென்பது அவருடைய தமிழ் பணியை பாராட்டுகின்ற ஒரு மகிழ்வான கடமையை அருமை சகோதரர் சிவயோகி ராஜ்குமார் அவர்கள் இங்கே செய்திருக்கிறார். அவர் வைமு கும்பலிங்கம் அவர் பல்வேறு சொற்களை இன்றைக்கு அதனுடைய பொருள் புரிந்து பேச வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னுடைய உரையில் அவர் வெளிப்படுத்தினார். அவர் காரண பெயர் என்பது தமிழ் இலக்கணத்தில்தான் உண்டு. ஏனென்றால் நம்முடைய சொற்கள் காரணமில்லாமல் இருப்பதில்லை. ஆனால் அதை நாம் சரியாக உணர்ந்திருக்கிறோமா என்பதைத்தான் மரியாதைக்குரிய ஐயாவை கும்பலிங்கம் அவர்கள் இங்கே சொன்னார். அவருடைய பெயரையே கூட நான் பார்க்கிறேன். அவர் கும்பலிங்கம் என்றால் ஏதோ லிங்கம்
கும்ப வடிவில் நாம் வணங்குகிறோம் என்ற பொருளில் இன்றைக்கு கும்பலிங்கம் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் சொன்னதற்கு பிறகு எனக்கு தோன்றியது, கும்பு லிங்கம் என்றால் லிங்கத்தை வணங்கு என்ற பொருளை நான் பார்க்கிறேன். லிங்கம் என்பது ஒரு வடிவம். அதை இறையின் வடிவமாக பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள், கலையின் வடிவமாக பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை வணங்கத்தக்க எழிலோடு இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய வடிவத்தை வணங்க வேண்டும் என்று அந்த பெயரை சூட்டியிருப்பார்களோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. எனவே கும்பு லிங்கம் என்று அவர் தன்னை மற்றவர்கள் வணங்கத்தக்க அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு கும்பகோணத்தில் பிறந்து, அதுவும் ஆன்மீகத்தை எதிர்த்து பணியாற்றிய அவரை இன்றைக்கு ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற சிவயோகி மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் அழைத்து வந்து ஆன்மீகத்தின் காஞ்சிபுரம் என்றாலே ஒரு ஆலயங்கள் நிறைந்த ஒரு புண்ணிய பூமி என்று ஆன்மீக பெரியவர்கள் போற்றுகின்ற, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஆன்மீகத்தின் அடையாளமாக இருக்கின்ற இன்றைக்கு காஞ்சி மடத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கின்ற இந்த காஞ்சிபுரத்தில் விழா எடுப்பது என்பது அது அவருடைய ஆற்றிய பணி, சரியான பணி, நிறைவான பணி, தக்க பணி, மற்றவர்கள் பின்பற்றத்தக்க பணி என்பதால் இந்த பெருமை அவர் பெற்றிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் ஒரு சிறப்பான இந்த புண்ணிய பூமியில், அது ஆன்மீகமாக இருந்தாலும் பெரியாரியமாக இருந்தாலும் இரண்டுக்குமே புண்ணிய பூமி காஞ்சிபுரம். அந்த வகையில் அதுவும் நம்முடைய கூரம் துரை இருக்கிறார். இந்த கூரம் துரை ஒருவர் தான் காஞ்சிபுரத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா விருதை பெற்றவர். மற்றவர்களெல்லாம் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு அண்ணா விருது தந்தாலும் காஞ்சிபுரத்திலிருந்து ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா கூரம் துரை அவர்களுக்கு தான். இன்னும் சொல்ல போனால் கூரம் ஊராட்சியின் தலைவராகவே ஊராட்சி தலைவராக ஒரு காலத்தில் இருந்தவர். எனவே தொடர்ந்து பல்வேறு தமிழ் பணிகளை, அறப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். அவருடைய முன்னிலையில் இதை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அருமை சகோதரர் உமாசங்கர் அவர்களை பார்க்கிறேன். இன்றைக்கு அவர் ஒரு காப்பாட்சியர். இன்றைக்கு இந்த தொல்லியல் துறையினுடைய பல்வேறு தொல்லியல் ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்ளுகின்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பவர். இந்த பகுதியில் பல்வேறு இன்றைக்கு அவருடைய தொல்லியல் துறையில் அவருடைய காப்பாட்சியகத்தை, தொல்லியல் அலுவலகத்தை பார்த்தால் பல்வேறு செய்திகளை அவர் விளக்கமாக அதை வடிவமைத்து அதை விளம்புகின்ற ஒரு சிறந்த நிலையை பெற்றிருக்கிறார். ஒரு மிகவும் எளிமையானவர், மிகவும் சிறப்பான வகையில் இங்கே தமிழ் பணி ஆற்றுகின்ற எளிமையானவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களை தொல்லியல் துறையில் ஆய்வுகளில் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் அருமை நண்பர் செல்வராஜ் அவர்கள். செல்வராஜ் தமிழ் முறையாக படித்து, பள்ளியில் படித்து பட்டம் பெற்று ஆய்வு பணிக்கு வந்தவர் இல்லை, இலக்கணம் கூட அறிந்தவர் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளியாக இருந்த செல்வராஜ் அவர்கள் இன்றைக்கு தமிழ் ஆய்வாளராக கல்லூரியில் போய் பாடம் எடுக்கின்ற ஒரு நிலையை பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு உற்ற துணையாக இருந்த நம்முடைய முனைவர் உமாசங்கர் அவர்களுடைய பணிதான் காரணம். அவர் தந்த ஊக்கம், உற்சாகம் இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் எடுத்தாணி ஹரிதாஸ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கும் இன்றைக்கு அவருடைய அரவணைப்பு தான் அவர்கள் தொடர்ந்து ஆர்வத்தோடு இந்த பணியில் ஈடுபடுவதற்கு வழிவகுத்திருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்கின்ற பணிகளை பாராட்டி இன்றைக்கு இந்த நூலை அகத்தியம் என்ற நூல்
இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அகத்தியம் என்பது அகத்தியர் ஒருவரா பலரா, அல்லது அகத்தியர் தமிழரா, சமஸ்கிருத மொழியியல் விற்பனரா என்று பல்வேறு செய்திகள் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அகத்தியர் யார் என்பதிலே ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து வருகிறது. அகத்தியர் சித்தர் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அகத்தியர் தமிழை உருவாக்கியவர், நிலைப்படுத்தியவர் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். வடமொழியில் தமிழில் வேத சாஸ்திரங்களை எல்லாம் தமிழ்படுத்துவதற்காக அவர் தென்பகுதிக்கு வந்தார் என்று சொல்லுகின்ற செய்திகள் உண்டு. இன்னொரு செய்தி, அவர் வந்ததால் குன்றம் தாழ்ந்தது, தென்பகுதி தாழ்ந்தது, மலை இமயமலை உயர்ந்தது என்றெல்லாம் பல்வேறு செய்திகள் இன்றைக்கு சொல்வழி செய்திகளாக, செவிவழி செய்திகளாக இன்றைக்கு உலவிக் கொண்டிருக்கிறது. எனவே அகத்தியர் யார் என்று ஆராய்ச்சி என்பது நமக்கு இன்றைய நிலையில் அவசியமற்ற ஒன்று என்று நான் கருதுகிறேன். அகத்தியர் என்பவர் அகத்தில் இருப்பதை இயம்பியவர். எனவே அகத்து இயம்பியதால் அவர் அகத்தியர். அவருடைய அகம் எது என்றால் தமிழ். தமிழினுடைய அகமாக இருந்த அகத்தியர் அதை இயம்பினார். அதுதான் இன்றைக்கு அகத்தியமாக நாம் ஏற்று கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர் அதை யார் எழுதினார், அவர் யார், எப்படி வந்தார், எங்கிருந்து வந்தார், எதற்கு வந்தார் என்பதெல்லாம் தேவையான ஆய்வு இல்லை. எது அவருடைய நூலில் இருக்கின்ற கருத்துக்கள், அவருடைய தத்துவம், ஞானம், இன்றைக்கு விஞ்ஞானத்தை உருவாக்குகின்ற மெய்ஞானத்தை வெளிப்படுத்தியவர். எனவே அவர் அகத்தில் இருந்தது, வெளிப்பட்டது, அது இன்றைக்கு அகத்தியமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை அதனுடைய அந்த சொல் வெளிப்பாடு என்பது அன்றைய காலநிலையில் அந்த வடிவம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, புரிந்து கொள்ளக்கூடியதாக, புழக்கத்தில் இருந்ததாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு அதற்கு பொழிப்புரை தேவைப்படுகிறது, விளக்க உரை தேவைப்படுகிறது, கருத்துரை விளம்பப்படுகிறது. அப்படி அந்த வடக்குடிந்த அந்த நடையில் இருந்து இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கின்ற நடைக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாகத்தான் அருமை சகோதரர் சிவயோகி மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் இந்த நூலை படைத்திருக்கிறார். இந்த நூலில் மிக எளிமையாக அகத்தியருடைய நோக்கு, பார்வை, அவர் சொல்ல வந்த செய்தி, சொன்னதை புரிந்து கொண்ட வகையில் நாம் ஏற்றுக்கொண்ட செய்தி என்று ஒவ்வொன்றையும் பகுத்தாய்வு செய்து தன்னுடைய கருத்துக்களால் இதை கல்வெட்டாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். இதில் நான் பார்க்கின்ற பொழுது இதில் அவருடைய முன்னுரையோடு இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக அவருடைய நூல்கள் என்னுடைய அகவுரை இல்லாமல் வந்தது இல்லை. ஆனால் அது இல்லாமல் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர் இல்லை, நான் தான். அவர் என்னிடத்திலே புத்தகத்திற்கு அகவுரை கேட்டு 2 மாதத்திற்கு மேலானது. நான் இன்னும் எழுதி முடிக்கவில்லை. அதனால் அவர் இந்த தேதியை கூட நான் தான் இன்றைக்கு குறிப்பிட்டேன். இன்றைக்கு இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தது கூட நான் தான். ஆனால் அந்த அகவுரையை முடித்து தராத காரணத்தால் நீங்கள் சொன்ன தேதியில் நடத்தி விடுகிறேன் என்று இன்றைக்கு அது இல்லாமல் வெளியிட்டிருக்கிறார். எனவே நான் இதை சொல்லுவதற்கு காரணம், அவர் இது போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து அவர் எழுதி கொண்டிருப்பார். அவர் இன்னும் இந்த ஒரு நூலை மட்டும் அவர் என்னிடத்தில் அகவுரைக்காக தந்திருந்தால் எழுதி தந்திருப்பேன். அவர் 4 நூல்களுக்கு அகவுரை கேட்டார். ஒரு நூலுக்கு எழுதி தந்தேன் என்று கருதுகிறேன். இது இன்னும் 3 நூல்கள் எழுத வேண்டிய நூல்கள், அதில் இது ஒன்று. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் இன்றைக்கு ஒரு சிறந்த நம்முடைய சித்தர்கள் கையாண்ட, நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய மருத்துவ கலையை இன்றைக்கு அதை சிறப்பாக செய்து பலருக்கு உடல் பிணியிலிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பவர்.
இன்னொரு பக்கத்தில் அவர் ஒவ்வொரு நிலையிலும் இது போன்ற நூல்களை தொடர்ந்து எழுதி, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் அகவுரை எழுதுவதற்கு முடியாத நிலையில் அவர் ஒரு மாதத்திற்கு 5 நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார். அதுவும் அகத்தியம், தொல்காப்பியம் என்று இலக்கண நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து அதிலிருந்து கருத்துக்களை ஒரு பக்கத்தில் எழுதி கொண்டிருப்பார். இன்னொரு பக்கத்தில் பக்தி வரலாறு என்று எழுதுவார், திருவண்ணாமலை வரலாறு என்று ஒரு 5 பாகங்கள் கொண்ட நூலை எழுதுகிறேன் என்று அவர் எழுதி கொண்டே இருப்பார். இப்படி தொடர்ந்து அவர் இந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது அவருடைய நடையில் சில தடைகள் இருந்தது. அந்த தடைகள் இன்றைக்கு அவர் இலக்கணம், தொல்காப்பியம் படித்ததற்கு பிறகு அதில் தெளிவு பெற்று அதற்கு பிறகு ஐயா கும்பலிங்கம் அவர்களுடைய ஆதரவால் அரவணைப்பால் இன்றைக்கு பிழைகள் நீங்கிய ஒரு சிறந்த எழுத்தாளராக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார், உயர்ந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு நல்ல எழுத்தாளரை தான் நினைத்ததை நினைத்தவாறு வெளியிடுகின்ற ஒரு எழுத்து நடையை அருமை சகோதரர் சிவயோகி ராஜ்குமார் அவர்கள் பெற்று அதை இந்த நூலாக படைத்திருக்கிறார். இந்த நூலை பற்றி நான் நீண்ட நேரம் பேசினால் மற்றவர்கள் பேச வேண்டும். நீங்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறீர்கள். அந்த இன்னும் சிறிது நேரம் கழித்தால் நம்முடைய அருமை சகோதரர் எழுத்தாணி ஹரிராஸ் அவர்களே எடுத்து எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று கொடுத்து கொண்டிருப்பார். நாம் இங்கு பேசி கொண்டிருப்பதை பற்றி கவலையே பட மாட்டார். எனவே அந்த சோதனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய கருத்துக்களை இத்தோடு நிறுத்தி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இங்கே ஐயா கும்பலிங்கம் அவரை எனக்கு நீண்ட அறிமுகம் இல்லை. ஏறத்தாழ ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழ் வேங்கை காலாண்டிதழின் ஆண்டு விழாவில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று கருதுகிறேன், விருதாச்சலத்தில் நடைபெற்ற பொழுது நம்முடைய தமிழ் வேங்கை புதூர் சாமி என்கின்ற என் பெரியசாமி அவருடைய அந்த நிகழ்ச்சியில் இவரை அறிமுகப்படுத்தி ஐயா வைமு கும்பலிங்கம் அவர்களுக்கு சொல்லாய்வு செம்மல் என்கின்ற விருதை என்னால் தர வைத்தார். நான் அவருக்கு அந்த விடுதுகின்ற பேறு பெற்றேன். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து என்னோடு நட்பாக பழகி என்னுடைய திடீரென்று ஒரு 10 நாள் பேசவில்லை என்றால் தொலைபேசியில் அழைப்பார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நூல் எழுதவில்லையா, ஏன் அனுப்பவில்லை என்று கேட்பார். இதைப்போல் எனக்கு மட்டும் இல்லை, பல பெரிய கவிஞர்கள் என்று கருதி கொண்டிருப்பவர்கள், எழுத்தாளர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் அவரிடத்திலே நூலை தந்து அதை பிழை திருத்தம் பார்த்து இலக்கண நடைமாறாமல் இருக்கிறதா, தடையில்லாமல் இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அவர் இந்த வயதிலும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஒரு நூலை பார்த்தவுடன் அதை பார்த்தவுடன் நமக்கெல்லாம் அதை படிக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அவர் எடுத்தவுடன் அவர் பேனாவை எடுத்து அதை திருத்த வேண்டும் என்று நினைத்து திருத்தி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட அந்த அவரே திருத்தி அவருடைய செலவில் அஞ்சல் வழியில் அந்த புத்தகத்தை அவர்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர் அலைபேசியில் அழைத்து அவர்களிடத்திலே உங்கள் புத்தகம் அனுப்பிவிட்டேன் ஐயா, அதில் திருத்தம் செய்திருக்கிறேன், அதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமகனாருக்கு இன்றைக்கு நான் அவருக்கு சொல்லாகு செம்மல் விருது விருதாச்சலத்தில் அருமை சகோதரர் புதூர் சாமி அவர்கள் ஏற்பாட்டில் வழங்கினேன். இன்றைக்கு மரியாதைக்குரிய ஐயா சிவயோகி மருத்துவர் ராஜ்குமார் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இன்றைக்கு அவருக்கு பாராட்டு பட்டயம் வழங்கி அவருக்கு இன்றைக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இங்கே பல தமிழ் உணர்வாளர்களுக்கு, அறிஞர்களுக்கு, கவிஞர்களுக்கு சொல்லாய்வு செம்மல் வைமு கும்பலிங்கம் விருது வழங்கி பாராட்டுகின்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எனவே 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அவருக்கு வழங்கிய அந்த சொல்லாய்வு செம்மல் விருது இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த நிலையை ஏற்படுத்தி தந்த மரியாதைக்குரிய அருமை சகோதரர்
சிவயோகி மருத்துவர் ராமதாஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும், அருமை சகோதரர் எழுத்தாணி ஹரிராஸ் அவர்களுக்கும், அருமை சகோதரர் நம்முடைய காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்களுக்கும், அருமை சகோதரர் குன்றை குப்புசாமி அவர்களுக்கும், அருமை சகோதரர் ஜனார்த்தனா அவர்களுக்கும், அருமை ஐயா கூரம் துரை அவர்களுக்கும், அவர்களைப் போலவே இணைந்து பணியாற்றுகின்ற உங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பு சார்பில் அதனுடைய 8வது பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சொல்லாய்வு செம்மல் வைமு கும்பலிங்கம் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கே நம்முடைய தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் அருமை சகோதரர் சிவயோகி மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய பெரும் முயற்சியால் இங்கு அவரை அழைத்து அவருக்கு சிறப்பான பாராட்டு வழங்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய ஐயா வைமு கும்பலிங்கம் அவர்கள் தமிழாசிரியராக, தலைமை ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு செய்தவர். அதற்கு பிறகு தந்தை பெரியாரினுடைய தொண்டனாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர். கும்பகோணத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய எண்ணங்களை, ஏற்றமிகு கருத்துக்களை மக்களிடத்தில் விதைத்து அதனுடைய தொடர்ச்சியாக, நீட்சியாக தமிழாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற உணர்வோடு, உரிமையோடு களமாடி கொண்டிருப்பவர். அவர் தந்தை பெரியாரினுடைய சீடராக இருந்தது மட்டுமல்லாமல் விடுதலை நாளிதழில் தொடர்ந்து துணை ஆசிரியராக பணியாற்றி அதன் வழியாக பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியவர். இன்றைக்கு அவருடைய சிறப்பு என்று நான் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு தமிழில் எழுதுகின்ற சிறந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நம்மாலே போற்றப்படுகின்ற பல எழுத்தாளர்களுடைய ஆய்வு நூல்களை திருத்தம் செய்திருக்கின்ற பெருமை மரியாதைக்குரிய ஐயா வைமு கும்பலிங்கம் அவர்களுக்கு உண்டு. அவரே அந்த பணியை விருப்பப்பட்டு செய்வார். ஒவ்வொரு நூலை பார்த்தால் அந்த நூலில் இருக்கின்ற பிழைகளை அவர் உடனடியாக அதை திருத்தம் செய்து அவருக்கு அனுப்பி, உங்கள் நூலில் இந்த பிழைகள் எல்லாம் இருக்கிறது என்று தெரிவிக்கின்ற ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுவது இல்லை. அவர் அந்த நூலில் பிழையாக இருக்கக்கூடாது என்பதை அவர் உணர்ந்து அதை செய்வார். அவரே தொலைபேசியில் அழைத்து, உங்களுடைய நூலை அனுப்புங்கள், நான் சரிபார்த்து தருகிறேன், அதில் பிழைகள் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு நெஞ்சுறுதி பெற்றவர். இப்படி தொடர்ந்து அவர் அவருடைய மகனும் சரி ஒரு நல்ல வாழ்க்கையோடு அவர்கள் தன்னுடைய குடும்ப கடமைகளை சிறப்பாக செய்திருப்பவர். எல்லாவற்றையும் விட ஒரு எளிமையாக பழகக்கூடியவர். நான் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறேன். அவருடைய இல்லத்தில் இருப்பவர்கள், நான் அரசியல் பணியாக அரசியல் கூட்டத்திற்கு போகிறேன். அவர் திராவிட கழகத்தில் ஒரு தீவிரமான பற்றாளர் என்றாலும், அவர் நான் போகிறேன் என்றவுடன் நான் தஞ்சாவூர் கூட்டத்திற்கு போகிறேன், அவர் கும்பகோணத்தில் ஒரு வீட்டை பார்த்து விட்டு போகலாம் என்றால், அவர் என்னோடு வந்து அந்த கூட்டத்துக்கு அன்றைக்கு இரவு முழுவதும் இருந்து அடுத்த நாள் அங்கிருந்து வந்தவர். அப்படி என் மீது அந்த அளவுக்கு பற்றும் பாசமும் நட்பும் பாராட்டுபவர். அவர் பொறுத்தவரை இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது, கும்பகோணத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற பொழுது ஒரு சிறு விபத்து ஏற்பட்டு காலில் அடிபட்டு அவர் அதை பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலைக்கு வந்து, திருவண்ணாமலையிலிருந்து அருமை சகோதரர் சிவயோகி ராஜ்குமார் அவர்கள் இங்கே அழைத்து வந்திருக்கிறார்.
இப்படி இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர் இந்த வயதில் அவருக்கு எந்த குறையும் இல்லை. அரசினுடைய பணி நிறைவு, ஆசிரியர் பணி நிறைவு செய்து அவர் ஓய்வூதியம் பெறுகிறார். அவருடைய மகனும் மகளும் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த தமிழ் பணி அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார், சொல்லாய்வு நூல்கள் பல எழுதியிருக்கிறார். அது ஒரு சிறந்த ஆய்வுக்குரிய நூலாக பல்வேறு பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஒரு சிறந்த தமிழறிஞராக அவர் மதிக்கப்படுபவர். இந்த நிலையிலும் ஒரு சாதாரண எழுத்தாளர் எழுதுகின்ற நூல்களை எல்லாம் எடுத்து அதில் இருக்கின்ற பிழைகளை சுட்டிக்காட்டி அதை திருத்தம் செய்கின்ற ஒரு பெரும் பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதில் அவருக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் தமிழாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு நோக்கில்லாமல் அவர் அந்த வகையில்தான் நம்முடைய மரியாதைக்குரிய சிவயோகி மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் எழுதிய பல நூல்கள், நான் மரியாதைக்குரிய சிவயோகி மருத்துவர் ராஜ்குமார் அவர்களிடம் பார்ப்பது, அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பார். எப்படி எழுதுகிறார் என்று எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான அவர் மனதில் படுவதையெல்லாம் எழுதுவார். அது சரியா தவறா என்று கூட சில நேரங்களில் பார்ப்பதில்லை. அவர் எழுதுவது மட்டுமே தன்னுடைய பணி என்று எழுதி கொண்டிருப்பவர். அப்படிப்பட்டவர். அவர் பல கருத்துக்களை, புதுமையான கருத்துக்களை, நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட வாழ்க்கை முறைகளை, அதனுடைய வளர்ச்சியாக அவர்கள் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் கோடிட்டு காட்டி எழுதுகின்ற பொழுது சில நேரங்களில் கடுமையான சொற்களையும் அவர் பயன்படுத்துகின்ற போது, அது மட்டுமில்லாமல் அதில் ஒரு சரியான தனித்துவம் இல்லாமல் ஒரு பொதுவான நோக்கில் அவர் எழுதுவார். அப்படி எழுதுகின்ற பொழுது அதில் பிழைகள் மலிவாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கருத்து சரியாக இருந்தாலும் அதை எழுதுகின்ற வடிவம் சரியாக இல்லை என்கிற நிலையில் நானே கூட பல நேரங்களில் அவரிடம் சுட்டிக்காட்டியது உண்டு. ஆனால் அதை கூட இன்றைக்கு ஐயா வைமு கும்புலிங்கம் அவர்கள் அவருடைய நூல்களை எல்லாம் சரிபார்த்து இன்றைக்கு திருத்தம் செய்திருக்கிறார். நான் அவருடைய நூல்கள் என்று சொல்லுவது, அவர் எழுதுகின்ற எழுத்துக்கள் அத்தனையும் தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு முரணாக, எதிராக இருக்கும். அதை அவர் ஆன்மீகத்தை வலியுறுத்துகின்ற வகையில், இன்னும் சொல்ல போனால் வேதகால வரலாற்றை நியாயப்படுத்துகின்ற வகையில் எழுதக்கூடியவர் மருத்துவர் சிவயோகி ராஜ்குமார் அவர்கள். ஆனால் அதற்கு நேர் எதிரான நிலையை வைத்திருப்பவர் ஐயா வைமு கும்புலிங்கம் அவர்கள். ஆனால் அந்த நூல்களை எல்லாம் அவர் சரிபார்த்து திருத்தம் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம், அது தமிழில் எழுதப்படுகிறது. அந்த தமிழில் எழுதுகின்ற எந்த நூலும் அது சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் இருப்பதால் தான் அவர் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் சிவயோகி ராஜ்குமார் அவர்கள் நல்ல கருத்தியல் உணர்வோடு எழுதக்கூடியவர் என்றாலும் அதை ஒரு சிறந்த எழுத்தாளராக இன்றைக்கு நாம் எல்லாம் போற்றுகின்ற வகையில் மாற்றி இருப்பவர் மரியாதைக்குரிய ஐயா வைமு கும்பலிங்கம் அவர்கள். எனவே தன்னுடைய கொள்கை, லட்சியம், அவருடைய குடும்பத்திலே கூட இவர் மட்டும்தான் தந்தை பெரியார் வழியில் கடவுள் மறுப்பாளராக இருப்பவர். அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களெல்லாம் அதை பின்பற்றுவது இல்லை. அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை அவர் தந்திருப்பவர். அந்த சுதந்திரம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ராஜ்குமார் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்பதால் அவர் போற்றுதலுக்குரியவர், போற்றப்பட வேண்டியவர். எனவே அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சிவயோகி ராஜ்குமார் அவர்கள் நினைத்த போது நாம் செய்துவிடலாம் என்று, அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த இந்த காஞ்சி மண்டில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நம்பினோம். ஏனென்றால் ஆன்மீகத்திற்கு ஒரு தமிழ் குடிகளுக்கு அடித்தளமாக இருப்பது காஞ்சிபுரம். அதை போல இன்றைக்கு திராவிட இயக்க கொள்கைகளுக்கு ஒரு வடிவம் மக்களிடத்தில் நிலை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா. அவர் பிறந்த இந்த காஞ்சி மண்ணில் அவரை பாராட்டி, அவர் இன்னும் பல்லாண்டுகள்
வாழ வேண்டும். அவர் வாழ்கின்ற பொழுது தமிழ் தன்னிலை இழக்காமல் வாழும் என்ற நம்பிக்கையின் காரணமாக அவர் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என்று அவரை மனதார நெஞ்சார உங்கள் அனைவருடன் வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து வணங்கி அவரை பாராட்டி சிறப்பு செய்ய நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து நானும் இதை அறிவித்து மகிழ்கின்றேன். பழைய காலத்தில் தமிழ்நாட்டு காரப்பொருள் மிளகுதான். மிளகை வைத்துத்தான் கறி செய்வார்கள், குழம்பு வைப்பார்கள். மிளகு தான் காரப்பொருளாக பயன்பட்டது. அப்போ மிளகாய் கிடையாது. சில்லி என்கின்ற வெளிநாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட காய் தான் அந்த காய். மிளகாய்க்கு சில்லி என்று பெயர் உண்டு ஆங்கிலத்தில். அது மிளகை போன்ற காரம் தருவதால் மிளகுக்காய் ஆகி மிளகாய் ஆனது. மிளகுக்காய் தான் மிளகாய் ஆனது. நாம் எழுதுகின்ற பொழுது, நாம் சொல்லுகின்ற பொழுது முதலியன்னு சொல்கிறோம். முதலிய சொல்கிறோம், முதலிய பயன்படுத்துகிறோமா? அப்புறம் ஆகியன்னு பயன்படுத்துகிறோம். ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. நாம் பொருள் வேறுபாடு தெரியாமல் கண்ணா பின்னா என்று முதலிய போடுகிறோம், ஆகிய போடுகிறோம். அதற்கு பொருள் வேறுபாடு உண்டு. நான் கடை வீதிக்கு செல்லுகிறேன், 10 பொருள்களை வாங்குகிறேன், 10ஐயும் சொல்லிவிடுகிறேன், பட்டியலிட்டு விடுகிறேன். அப்பொழுது ஆகிய என்ற சொல்லை போட வேண்டும். நான் வாங்கின பொருள் அனைத்தையும் சொல்லிவிட்டால் ஆகிய என்ற சொல்லை போட வேண்டும். நான் 10 பொருள் வாங்கி 5 சொல்லுகிறேன், 5 சொல்லவில்லை, அப்பொழுது முதலிய என்ற சொல்லை போட வேண்டும். முதலிய என்ற சொல்லை போட்டால் வாங்காத சொற்கள் அதில் அடங்கி விடுகிறது. இந்த மாதிரி வேறுபாடு மற்ற மொழிகள் கிடையாது. வேறுபாடு, மாறுபாடு 2 வார்த்தை சொல்கிறோம். வேறுபாடு என்பது உடன்பாடு, மாறுபாடு என்பது முரண்பாடு. நான் தோசை சாப்பிடுகிறேன், நீ இட்லி சாப்பிட்றீங்க. நாளைக்கு நான் தோசை சாப்பிடுவான், இட்லி சாப்பிடுவான். இது மாறி மாறி வரும். இது வேறுபாடு. வேறுபாடு ஒத்துக்கொள்ளக்கூடியது. மாறுபாடு, மூத்திரம் யாரும் குடிப்போமா, மழை யாரும் சாப்பிடுவோமா, அதுதான் வேறுபாடு. முரண்பாடு ஒத்துக்கொள்வது, உடன்பாடு ஒத்துக்கொள்ள. நம்ம வித்தியாசம் தெரியாமலேயே மாறுபாடு, வேறுபாடு எல்லாம் பிரித்து வரும். துயில், தூக்கம். என்ன பொருளை துயில் தூக்கம் சொல்கிறோம்? துயில் கொள்ளுகிறேன் சொல்கிறோம், தூங்குகிறேன் சொல்கிறோம், பொருள் தெரியாமல் சொல்லுகிறோம். அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறோம், அவ்வளோதான். துய், அனுபவி. துய்த்தல், அனுபவித்தல். இல்லை, அனுபவிக்காத நேரம் துயில் தானே, சும்மா இருக்கிற நேரம் துயில் தானே. துய் அனுபவி, துய்த்தல் அனுபவித்தல், இல்லை, துயில் அனுபவிக்காத நேரம் தூக்கம். மணல், மண் கெட்டியாக இருக்கு. மண் எப்படி இருக்கு? தண்ணியோட பிசைஞ்ச மண் கெட்டியாக இருக்கு. அல்லாதது போல இருக்கு. மணல், மண் கெட்டி, மணல் போல. ஊழ், நெறி, பாதை, கொள்கை. அல்லாதது ஊழல், தப்பு பண்ணுறான்.
தன் குளிர் குளிர்ச்சி, அல்லாது தணல் நெருப்பு. தமிழ் சொல் அனைத்தும் காரண பெயர், பொருள் பெயர் தான். மிசை, மிசை என்பதற்கு மலர்மிசை ஏகினான் வருது, நிலமிசைன்னு வருது திருக்குறள்ல. மிசைனா மேல், மலர்மிசை மலையின் மேல், நிலமிசை நிலத்தின் மேல். மீசை மேலே இருக்கு, வதற்கு மேலே. மீசை, மேசை மேலே இருக்கு, மேசை. மிசை என்றால் உயர்ந்த, பெரிய, சிறந்த. மலர்மிசை மலரின் மேல், நிலமிசை நிலத்தின் மேல், மேசை உயரிய நக்காளி, மீசை மேலே இருக்கு. பொருள் குறித்த சொல் மிசை. தொடக்கம் துவக்கம் 2 வார்த்தை இருக்கு. குழப்பம் போட்டு நம்ம எல்லாருமே ஒரு பொருளை ஆரம்பிக்கிறோம்ல, அது துவக்கம். முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் விழா நடக்குது, துவக்க விழா. ஒரு நூலகம், ஒரு அரசு அலுவலகம், ஒரு மருத்துவமனை, முதல் விழா துவக்க விழா. அது தொடர்ந்து அடுத்து 2ஆம் 3ஆம் அது தொடக்க விழா. முதலில் நடப்பது துவக்கம், தொடர்ந்து வருவது துவக்கம். பசிக்குன்னு சாப்பிட்றோம், அப்புறம் ருசிக்குன்னு சாப்பிட்றோம். பசிக்குன்னு சாப்பிட உட்காந்துடுறோம், நல்லா இருக்கு, இன்னும் கொடு இன்னும் கொடு. அதாவது பசி என்பது துவக்கம், புசி என்பது தொடக்கம். முதல் இரவு, அடுத்தடுத்த இரவு வேற. அப்புறம் தமிழுக்கு தனி பெருமை உண்டு. பேசலாம்ல, நான் நிறைய செய்தி வச்சுருக்கிறேன். தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. சொச்ச சொல்லே மிச்ச சொல்லி முடிச்சொல்லாக வரும். இப்போ பால்னு இருக்கு, முடிச்சொல். நான் பாலை குடித்தேன்னு சொல்கிறேன், பாலையில் வருது, அது முடிச்சொல்லா? சொச்ச சொல்லு. பால் முடிச்சொல்லு. பாலை குடித்தேன்னு சொல்கிறேன், பாலைங்கிறப்ப அது அது முடிச்சொல்லா? முடிச்சொல் இல்லை, சொச்ச சொல். பாலையிலாம் முடிச்சொல்ல வந்துடுது. இங்கே வர பாலை சொச்சம், அங்கே வர பாலை முழு. செண்டு, மலர்ச்செண்டு, பூச்செண்டு. செண்டை, மலர் செண்டை, 2ஆம் போட்டு போடுறோம். செண்டை மேளம், செண்டை மேளம், அது முடிச்சொல்லா வந்துடுது. அவர், அந்த மனிதர், ஐகாரம் போட்டு அவரைன்னு சொல்கிறோம். அவரைக்காய், அவரை முடிச்சொல். தமிழில் சொச்ச சொல்லும் வரும், முடிச்சொல்லும் வரும். வித்து, வித்துனா விதை, வித்தை விதையை, வித்தை வேடிக்கை, முடிச்சொல்லா வந்துடுது. 100 சொல்லி இருக்கிறேன், இது மாதிரி நான் 100 சொல்லி இருக்கிறேன். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.